திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போகணும். 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்துலயும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும்? அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிஸ். இதுக்கு தான் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்குதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடுவோம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே மீறி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41,00,000 ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க 70 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 1971 எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுக. 200 தொகுதி மேல ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. தோழர்களை யோசிச்சு பாருங்க, வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்கின திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்ப சொல்றாங்களே, இப்ப நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்மள மாதிரி தான் இங்க இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்ப 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா? எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது, நாங்க 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார். இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம்.